மா, என்னடா என்னம்மா இது? நெக்லஸ் சூப்பரா இருக்கு. இங்க பார்த்திய கருத்தி, என் ஆசை மருமக எனக்கு கொடுத்த கிஃப்ட். அஞ்சலி கிஃப்ட் பண்ணலாமா உங்களுக்கு? ஆமாண்டா, நான் எவ்வளோ வாட்டி வேணாம் வேணாம் சொன்னாலும் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்ட்டு என்னை கம்பல் பண்ணி போட வச்சிட்டாடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. ஆனா அது உங்க அம்மா அவளுக்குன்னுட்டு சீர் கொடுத்தது இல்லையா? இங்க பாருங்க, சீரு எங்க அம்மா எனக்கு தான் கொடுத்தாங்க, எனக்கு தானே கொடுத்தாங்க. அது கொடுத்துட்டு பிறகு அந்த நகை எனக்கு சொந்தமானது. நான் யாருக்கு வேணும்னாலும் கொடுப்பேன். நான் எனக்கு அம்மாவா நினைக்கிறேன், ஏத்திக்கு நான் கொடுத்தேன். அதில் என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே வயிறு பத்திக்கிட்டு எரியுது. போய் சில்லுன்னு ஜூஸ் எடுத்துன்னு ஒட்டாடி. நீ எப்படி கம்முன்னு நிற்கிறியா, இல்லை என் வாயில் எதுனா வந்துரு போகுது? போடி, நான் இப்போ என்ன சொன்னேன்? என் வயிறு எரியுதுன்னு. அதுக்கு போய் ஜூஸ் தானே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். எப்படி கத்துற? வெறும் கத்துறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பாடு. எனக்கு வர கோத்துக்கு போட்டு அச்சால அச்சிடுவேன். சைடில் நின்றுக்கோ. என்னடி பெத்த தாயை அடிக்கிறேன்னு சொல்கிற? எக்ஸ்ட்ரா டென்ஷனில் நீ வேறம்மா, சும்மா இறையம்மா. அப்படி இல்லை அஞ்சலி, நீ கொடுக்குற சரிதான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீ எங்க அம்மா கொடுக்கறது. அதுவும் இல்லை, ஒரு வார்த்தை அத்தை கிட்ட கேட்டுக்கோயே. இங்கே பாருடா, நீ ஒன்றும் அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்காத. உனக்கு என்ன இப்போ? நான் இந்த நெக்லஸ் போடக்கூடாது அவ்வளோதானே? இந்தா இப்போவே கெழுத்தி குத்துட்றேன். நீ டென்ஷன் ஆகாமல் இரு. உன் பொண்டாட்டினாக நான் கொடுத்துட்றேன்ப்பா, கொடுத்துட்றேன். என்னவோ நான் உன் பெத்த தாய் தானடா, நான் போடுங்கன்னா நட எப்படி ஆடுற? இங்கே பார், நான் ஒன்று கேட்டு வாங்கி என் கழுத்தில் மாட்டிக்கல, சரியா? அஞ்சலி பாசமாக தான் கொடுத்தா, நான் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். என்னங்க நீங்கள் கம்முன்னு இருக்க மாட்டிங்களா? இங்கே பாருங்கள், பாவம் அத்தை கோச்சிக்கிட்டாங்க. அத்தை ஒன்று என்கிட்ட கேட்கலங்க, நானாக தான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கொடுத்தேன். அத்தை ரொம்ப பாவம் வேணாம் வேணான்னு சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி கழுத்தில் போட்டு விட்டேன். இங்கே பாருங்கள், நானும் அத்தையும் பேசிக்கிறேன், நீங்களாம் சென்டரில் வராதில்லை, சரிங்களா? அத்தை சாரி அத்தை, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க அத்தை. இல்லை அஞ்சலி, ஊமலெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்லைம்மா. அவன் பார்த்தியா, வீட்டுக்கு வந்த மருமக, நீயே எவ்வளோ பாசமாக எனக்கு நெக்லஸ் என் கழுத்தில் போட்டு விடுற. ஆனால் அவன் பாரு எப்படி பேசுகிறான். என்ன, நான் அவனோட பெத்த தாய் தானே, சொல்லப்போனால் அவனே வாங்கி என் கழுத்தில் போட்டிருக்கணும். ஆனால் எப்படி பேசுகிறான் பாரு. விடுங்கத்தை, அவர் எப்படின்னு தெரியும் தானே, ஒரு வாட்டி இப்படி பண்ணிடுவார். விடுங்கத்தை, உங்கள் பையன் தானே. சரிம்மா, உனக்காக அவனை மன்னிச்சு விடுறேன், போ சொல். மா, கோச்சிக்கிட்டியாமா? சாரிம்மா. ஒன்றும் கோச்சிக்கல, விடு. அத்தை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல. ஐயோ சம்மம்மா, உன் சிரிப்புக்கு நான் அடிமை. அண்ணம்மா, இந்த நெக்லஸ்ஸு உனக்குன்ட்டு செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குமா. சாரிக்கும் இந்த நெக்லஸ்க்கும் செம்மையாக இருக்குதுமா. நிஜமாவோட கத்தி? ஆமாம் அத்தை, பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே அவரும் சொல்கிறாரு. எனக்கு வெக்கமாக இருக்கு. அம்மா என்னடி அம்மா, எனக்கு ஒன்று புரியல. என் மாமியார் இவளுக்கு கொடுத்த கொடுமை மாதிரி எனக்கு கொடுத்துருந்தா, நான் என்னைக்கோ அவளுக்கு சோத்தில் வச்சு சாவடிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லைம்மா, இதெல்லாம் பண்ணி அவளை வீட்டை விட்டு வெளியே துருத்திருப்பேன். ஆனால் இந்த அஞ்சலி பாரு, அவளை கொடுமை பண்ணியும் கிட்டத்தட்ட 1/4 கிலோ வரைக்கும் நெக்லஸ் போடுறா. ஒரு நாளும் அவளை என் மாமியார் காட்சியை எதிர்த்து பேசிந்தே இல்லை, பாசமாக நடந்துக்கிறா. இதெல்லாம் எப்படிம்மா? அவன் நல்லபடி. அப்போ இன்னை கெட்டவன்றியா? என்னம்மா திரிஷா, பெத்த தாய் பெத்த மகளையே கெட்டவன் சொல்வாளா? நான் அப்படி சொல்லம்மா, அவளை நல்லவன் தான் சொன்னேன். நீ ஒன்றும் சொல்லாத, சரியா? உன்னெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை கிழிக்க போகிறேன்னு தெரிலம்மா. நீ பேசாமல் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போயிடு, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீ பேசுகிறது பார்த்தா என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல, என் மாமியாருக்கும் என் ஓரவத்திக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. நீ தயவு செஞ்சு வீட்டுக்கே போயிடு. ஐயோயோ சாரிடி திரிஷா, இனிமேல் அம்மா அப்படியெல்லாம் பேச மாட்டேன், மன்னிச்சுக்கொடி. அம்மா போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? என் செல்லல நீ. சரி சரி. ஆமாண்ணி திரிஷா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். அவளுக்கு அவள் நான் பார்த்த மாதிரியே ரொம்ப கொடுமை கொடுத்தா நானும் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் அவள் எப்படி இவ்வளோ இதுவாக இருக்கிறா? ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாமியார் காட்சி இதெல்லாம் சூனிய குணம் பண்ணிட்டாலும் தெரில. அது மட்டும் இல்லைம்மா, அந்த பணத்தை பார்த்துட்டு
அவன் மயங்கிட்டா. இவோ என்ன பண்ணுறது? புருஷனுக்கோஸ்கரம் அவள் என்னவே கொடுமை கொடுத்தாலும் அனுசரிச்சுக்கிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். அதானே, நீ என் பொண்ணாக இருந்தால் கல் தூக்கி தலைமையிலே போட்டு சாவச்சிட்ருப்பா. அவங்க பாரு என்ன பேசுகிறாங்க. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் இரு. அம்மா, இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டுனா நிற்க முடியல, எனக்கு வெறியா வருது. இங்கே பாருமா, இங்கே பாருமா, என் மாமியாரோட நாத்தனார் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என் மாமியார் மேலே ரொம்ப பயங்கர கோவம். என்னடி சொல்கிற? நாத்தனாருக்கு இவங்க மேலே எதுக்கடி கோவம்? கார்த்திக்கு அவங்க பொண்ணை குழந்தையாக இருக்கும் போதே பேசி முடிச்சுருந்தாங்களாம்மா. இவன் இந்த மாதிரி லவ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டான் இல்லையா, அதனால கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நல்லா எரிகிற வெளுக்கில் நல்லா எண்ணெய் ஊற்றி உசுப்பேற்றி என்ன சண்டாவதான்னு பார்க்கலாமா? மண்டபத்துலேயே என்ன கூத்து நடக்குதான்னு பார்க்கலாம். என்னான்ற ஊண்டி, நீ சொல்கிறது கரெக்ட் தான். வா போலாம். நீ அவங்க நாத்த நோற யாருன்னு மட்டும் காமி, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். என் மம்மின்னா மம்மி தான், கொளுத்தி போடுன்னா ஊரையே கொளுத்திடுவில்லை நீ. வா போலாம். இப்போ நீ என்னை புகழ்ந்து பேசுறியா இல்லை நக்கல் அடிக்கிறியா? ஏன் உனக்கு தெரியாதா? அதுவுமா, அவள் தான் இவளோட நாத்தனார். அவள் பக்கத்தில் இருக்கிறா பாரு, அவளோட பொண்ணு. பரவாயில்லடி, அவள் பொண்ணு அழகாக இருக்கிறா. இங்கே பாருமா, அவள் அழகாக இருக்கிறாளோ அசிங்கமாக இருக்கிறாளோ எனக்கு தேவையில்லை. இப்போது இந்த இடத்துல இந்த மண்டபத்தில் பெருசாக ஒரு பூகம்பம் நடக்கணும், அதாவது பெரிய சண்டை ஏதாவது நடக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். என்னான்ற? அம்மா கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். நீ கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எரிய வை. நான் ஜோதியை நல்லா பெருசாக எரிய வச்சிடுறேன். சரியா? சரிம்மா. நீ பேசினா தப்பாயிடும் த்ரிஷா, நான் பேசிக்கிறேன், நீ கம்முன்னு இல்லை. சரிம்மா, கரெக்டாக பேசுவேன்ல, சொதப்பிட மாட்டியே. இங்கே பார், நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிட்டு இருக்க. நீ ஊன்னு சொல்லு, சீதா தேவி மாதிரி பூமியை பொழுந்து நான் உள்ளே போயிடுறேன். நீ பூமி பொழக்க வேணாம், எது பிடுங்க வேணாம், நான் சொன்னது மட்டும் பிடுங்க. என்னடி இப்படி பேசுகிற? பின்ன என்னம்மா சீதா தேவி அது இது நீனு நடுமா. மன்னிச்சிடுமா, உன்னை கஷ்டப்படுத்தணுன்ட்டு நான் அப்படி பேசல. யாரும் ஒரு வார்த்தை ஒன்று பேசிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். மருமகளோட நெக்லஸ் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டான்ட்டு ஒரு பேச்சு உனக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான்மா இப்படி பண்ணேன், இப்படி பேசிட்டேன். ஏன்னா உன் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுமா. எனக்கு நீ என்ன எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு உனக்கு தெரியும் இல்லைம்மா. உன்னை யாரையும் ஒரு சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பேசிட்டேம்மா. ஐயோ கார்த்தி, மன்னிச்சிடுறா. இப்படின்னு தெரியாமல் நான் உன்னை கண்டபடி பேசிட்டேன், மன்னிச்சிடுப்பா. நீயும் மன்னிச்சிடுமா அஞ்சலி. ஐயோ அத்தை, என்ன அத்தை என்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு? பரவாயில்ல விடுங்க அத்தை, எங்கள் அம்மா பேசியிருந்தா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேனா? நீங்களும் எங்கள் அம்மா மாதிரி தான் அத்தை, விடுங்க அத்தை. அஞ்சலி, உன்னை மாதிரி மருமங்க கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? நானும் தான் அத்தை, உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நானும் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அத்தை. சரி, இப்படியே மாறி மாறி கொஞ்சிக்கோங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்.